ஹலோ யூவர்ஸ், இந்த தசரா ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆன ஒரு 2 மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் நம்ம தனுஷை டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண இட்லி கடை மூவி. இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னடா படம் இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட கதை இருந்துச்சு. இந்த படம் உருவாக்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 105 கோடி செலவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இந்த 2 நாளில் இந்த படத்தோட வசூல் எவ்வளோ எட்டியிருக்குன்னா வெறும் 21 கோடி தான் வசூல் அடைஞ்சிருக்கான். இந்த படத்துக்கு கூட ரிலீஸ் ஆன படம் தான் காந்தாரா. இந்த படம் ஒரு கன்னட படம்ங்க, ஆனால் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் உருவாக்குறதுக்கு மட்டுமே 125 கோடி செலவாயிருக்கான். ஆனால் இந்த 2 நாளில் இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா 90 கோடி, அதுவும் தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தனுஷ் படத்தோட வசூலை விட காந்தாரா மூவியோட வசூல் அதிகமாக இருக்குங்க. இதுக்கு காரணம் கரூரில் தளபதியோட பிரச்சாரத்தில் நடந்த துயர சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறாங்க. சரி, தனுஷோட அடுத்த படமாச்சும் நல்லா ஹிட் ஆகுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.